எத்தனை படிக்கீங்க நீங்கள்? நீங்கள் 3, நீங்கள் 19. 4, 5 எத்தனை இல்லையா? அப்போ இவங்க வீடெல்லாம் இங்கே இருக்கு. இங்கே தான். ஆறு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்களேன். ஆறு என்ன என்ன கடவுள்? என்ன பேர் என்ன? பிள்ளையார். இந்த பாலத்தை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் என்னவென்றால், நான் ஒரு சிறிய காலம் கிராமிய வீதி அபிவிருத்தி அமைச்சராக இருந்த பொழுது இந்த பாலத்துக்கான அனுமதியை நாங்கள் வாங்கியிருந்தோம். மீண்டும் நான் அந்த பதவியை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று வந்து இந்த பாலத்தை நான் திறந்து வைக்கிறேன். இந்த பாலம் 1.5 கோடி ரூபாய் பெறுமதியான பாலமாக இருந்தாலும் இந்த பாதையினுடைய தேவை என்பது மிக அதிகம். எனக்கு தெரியும், நான் முதல் விடுதலை அமைப்பு இருந்த காலங்களில் இந்த பாலத்தை நாங்கள் சென்றிருக்கிறோம். எங்களுடைய பகுதிகளிலே உற்பத்திக்கு மிக முக்கியமான ஒரு வீதியாக இந்த வீதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பாலம் கட்டுப்படாமல் இருந்திருந்தால், உடைந்த மாதிரி இருந்திருந்தால், இந்த முறை மாறிக்கு மிக மோசமான பின்னடைவை இந்த பிள்ளைகளும் இந்த பகுதியும் சந்தித்திருக்கும். அந்த அடிப்படையில் இந்த பாலத்தை கட்டி முடித்து கொடுத்ததற்கு நான் தனிப்படுவதை மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இருக்கிற குழந்தைகளுடைய மனநிலையை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். கடந்த காலங்களிலே இருந்தது போல யுத்தம் நீடித்திருந்தால் இப்படி அழகிய வெள்ளை நிற பூக்கள் போல எங்கள் முன்னால் மாணவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழல் இருந்திருக்குமோ தெரியாது என்கிற அச்சமும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் இவையெல்லாம் நிறுத்தப்பட்டு இன்று படிப்படியாக எங்களுடைய மாவட்டமும், உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டு நடந்து முடிந்த உயர்தர பரீட்சையிலே மட்டக்களப்பு மாவட்டம் மிகப்பெரிய பேரை பெற்றுக் கொடுத்தது. அது ஒரு வைத்தியர் துறையினுடைய மகனாக இருந்தாலும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு பெயர் கிடைத்தது என்பதை உண்மையில் நாங்கள் எல்லோரும் கௌரவமாக பார்க்குறோம். அப்படியான நிலைமை இன்னமும் முயற்சி அடைய வேண்டும். கிராமப்புறங்களிலிருந்து மாணவர்கள் உயர் கற்கையிலே ஆர்வம் காட்டி கல்வித்துறையில் மேம்பட வேண்டும். கல்வித்துறையில் மேம்பட்டு உலக சவால்களை வெல்லக்கூடிய குழந்தைகள் கிராம மட்டத்தில் உருவாகிற பொழுதுதான் உண்மையான மாற்றத்தை மட்டக்களப்பு மாவட்டம் சந்திக்கும் என நம்புகிறேன்.